காமராஜர் தொகுதி வந்து 30 தொகுதியில் ஒரு முன்மாதிரியான தொகுதி நம்ம உருவாக்கப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மழைக்காலங்களில் மிகப்பெரிய பாதிப்பை உள்ளாக்கக்கூடிய இந்த காமராஜர் தொகுதியில் வந்து ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்குது. அதுக்கான எதனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ இல்லை அதுக்கான திட்டங்களோ எதனா நம்ம வகுத்திருக்கோமா? அது மக்களுடைய ஏன்னா பல வருடங்களாக அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கான லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளராக நீங்கள் இல்லை இப்போ நாங்கள் என்னென்னா அந்த ரெயின்போ காலனி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பிரச்சனை மெயினாக வந்து காவெல்லாம் தூர் வாராமல் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்ஸ் மெயின் அது வந்து ஒரு நபரோட பிரச்சனை இல்லை. இது வந்து எல்லாருமே ஒரு பிளாஸ்டிக்ஸ் நம்ம செல்ஃப் அவேர்னஸ் வேணும், சிவிக் சென்ஸ்னு வேணும். மக்களும் எல்லாம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒருங்கிணைச்சு பண்ணக்கூடிய விஷயம். நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் போடுறது அதுதான் வந்து நிறைய கேப் அடைச்சிட்டு தண்ணி வந்து தேங்க நிறைய வாய்ப்பு பண்ணுது. ஸோ இனி வந்து நான் கண்டிப்பாக வந்தோடனே எல்லாம் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறையா புது சட்டங்கள் கொண்டு வரலான்னு இருக்கோம். கொண்டு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு தூர் வாரணும். அதுக்கு நாங்கள் நடவடிக்கை ஆல்ரெடி நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் போன வாட்டிலாம் முன்னாடி விட கம்மியாக வந்தது. அது போக நிறைய வேலைகள்லாம் பெண்டிங் இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடித்தா அந்த காவை வந்து ஃப்ரீ ஆகிடும். பாலம் கட்டிகிட்டு இருக்கனால நிறைய அங்கேயே தேங்கி நிற்கிற சூழ்நிலை. ஏதாவது எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்தோன்னே கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் முடிக்கும். நாங்களே செல்ஃபாக வந்து சில மோட்டர் சிஸ்டம்லாம் போட்டு அதை தண்ணியை வந்து ஃபாஸ்ட்டாக வெளில எடுக்கிறதுக்குலாம் வழி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு.